ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 32:7. சாம்ஸ் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். You are my hiding place, you preserve me from trouble, you surrounded me with songs of deliverance. Psalms 32:7. Amen. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நம் தேவ சமூகத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என நீர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறீர். இரண்டாவது, இரட்சணிய பாடல்களாய் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். மூன்றாவது, மத்தேயு 26 30 இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிப்பதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இணைந்து சங்கீதம் 115 முதல் 118 வரை, சாம்ஸ் 115 to 118 வரை பாடி சென்ற பிறகுதான் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இரட்சணிய பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள், இக்கட்டுகளுக்கு அவனை விடுவித்தபடினால் இரட்சணிய பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள், புகழ்ச்சி பாடல்கள், மகிழ்ச்சி கானங்கள் என்று சொல்லி ஞான பாட்டுகளையும் பாமாலைகளையும் கீர்த்தனைகளையும் பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்களையும் பாடி உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உண்மை தியானிக்கிற மாணவர். சிலுவையின் மறைவு, கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மறைவு, அவருடைய வார்த்தையின் மறைவு, பரிசுத்த ஆவியாருடைய அக்னியின் மறைவு என்று சொல்லி உடைய மறைவுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். Thank you. God loves you.